நண்பர்களே, கதவு வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது சில கார்பெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ வந்து ஏத்துவாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உள்ள வரைக்கும் ஏத்திருப்பாங்க. நம்ம இதுக்கு மட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, இத பேக்கிங் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வுட் பில்லரு அல்லது இந்த சாக் பவுடர்ல மிக்ஸ் பண்ணி வைப்போம். அல்லது மெழுகு வைப்போம். இதெல்லாம் விட பெஸ்ட்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தூள்ல ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். நீங்க மரத்தூளுக்குள்ள எங்கேயும் போகவே தேவையில்ல. நீங்க அந்த வுட்ட வந்து உப்பு தளச்சு நல்லா தேய்க்கும்போது கீழ வந்து கொட்டும். அத நீங்க கூட்டி வார்னாவே நம்மளுக்கு மரத்தூள் கெடைச்சிரும். அந்த மரத்தூள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் மரத்தூள் மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி தூர போட்டு, அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால் ஊத்தி நல்லா பேஸ்ட் பண்ணீங்கன்னா, நல்லா பேஸ்ட் மாரி நல்லா செம்மையான ஒரு பேஸ்ட் கெடைச்சிரும். அத வந்து நீங்க என்ன செய்யலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து வுட்ல டேமேஜ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரூ ஏத்துன பள்ளம் இருக்கோ, அந்த மாரி இடத்தெல்லாம் நீங்க அழகா வச்சு பேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நல்லா வந்து மட்டமா பேக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வுட்டு எப்படி இருக்கோ அதே மாரி இருக்கும். நம்ம வந்து இந்த அதுவே நீங்க சாக் பவுடர் வைக்கிறது, அல்லது நீங்க இந்த மெழுகு வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஷ் பண்ண பிறகு வித்தியாசம் தெரியும். அதுவே நீங்க இந்த மரத்தூள்ல ஃபெவிகால் ஊத்தி மிக்ஸ் பண்ணி இந்த மாரி பேக்கிங் பண்ணிட்டு, காஞ்ச பிறகு நீங்க தேய்ச்சுட்டு பாலிஷ் பண்றது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.